ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டக்குன்னு செய்கிற மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக வெயிட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ரெசிபி தேடிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற சாமை அரிசி ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி 2-3 டைம் நல்லா களைஞ்சி எடுத்துகிட்டு ஓவர் நைட் ஊற வச்சு வச்சுருங்க. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். குக்கரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெள்ளை உளுந்து, 1 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வணக்கினதுக்கப்புறமா இஞ்சி கூட பச்சை மிளகாய் சேர்த்து தட்டி வச்சுக்கிறது இது கூட சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பீன்ஸு, 1 கப் அளவுக்கு கேரட், 1.5 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி. இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காய் வேகிற அளவுக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சுருங்க. காய்களை நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு சாமரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வடிச்சு வச்சிருக்க சாமரிசியும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா குக்கர் விசில் போட்டு ஒரு 2 விசில் மீடியம் ஹீட்டில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். கொஞ்சம் கூட அடி பிடிக்காது. சாமரிசி நல்லா உதிரியாக டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வெயிட் லாஸ்க்குனா சாமரிசி பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தழை சேர்த்து சர்வ் பண்ணினா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.